ஊடகங்களில் அவதூறு பரப்பும் நாய்களை என்னவென்று சொல்வது? குறிப்பாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத பொறுக்கிகள் அரசியலுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத அண்ணன் சீமானின் குடும்பத்தாரை அவதூறாக பேசுவது முறையா? இது இப்படியே போயிட்டு இருக்குது. இது ஒரு உங்க ஆதகம் கோபம் தெரியுது தம்பி, சொல்ற விதத்திலையும் கண்ணுலையும் தெரியுது. அது நீங்க இந்த இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களா, இதுதான் படணும் அப்படின்ற அரசு இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக தூக்கி போகிற சில எலும்பு துண்டை கடிக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு பேசணும். ஒரு டாக்ஸ் வெறி கொண்ட நாயை வளர்க்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரையும் நம்ம பேசக்கூடாது. நம்ம மதிப்பு மிக்க ஒரு இடத்துல வைக்கிறோம். நம்ம முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்தை இப்படி தலைப்பு வச்சு பேசினாக்கா ஏற்புடையதாக இருக்குமா? காலின்னு ஒரு பையன் ஒரு மீம் தான் போட்டான். ஒரு மீம் ஏதோ ஒரு சினிமாவில் வந்த காட்சியை எடுத்து போட்டான். அதுக்கு கைது செய்யப்பட்டு உள்ள. அதுதான் சொல்ல வரேன். இந்த அரசு இதன் மூலமா ஒரு வன்முறை வரணும்னு பார்க்குறாங்க. வன்முறை இந்த சீமான் கட்சி வன்முறை கட்சி, அதன் மூலமாக அதெல்லாம் செய்யணும். எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் என்னன்னா இந்த மாதிரி விடயங்களை உற்சாகம் ஊட்டக்கூடிய அந்த வேலையில மீச வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நடந்ததை பேசினால் நீங்க தாங்குவீங்களா? கருவின் குற்றம்னு சொல்லிட்டு நாஞ்சில் மனோகரன் சொன்னதை நீங்க பேசினா நீங்களாம் உன்னுடைய பிறப்பே குற்றம்னு சொல்றாங்க, அவனுடைய கருவே குற்றம்ன்றாங்க. நாஞ்சில் மன்னர்கள் சொன்னார் கருணாநிதி, அதுதானே உங்களுக்கு இன்னைக்கு பொருந்தது? நறுக்க 4 கேள்வி கேட்டு இதுக்கு பேர்லாம் ஜேர்னலிசமாடா? உனக்கு எதுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு? முதல்ல ஒன்று தூக்கி உள்ள வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. போச்சுனாக்கா தெலுங்கர்களே திராவிடர்கள் என்பதை ஏன் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார்கள்? கோமானா ஓய்ந்து இருக்கிறோம்ல, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கேக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் பேச மாட்டேங்குது? பேசுறாக்கா மொழி நீங்க இனத்துவேசம் பேசுறீங்கன்னு முத்திர குத்துவீங்கல்ல. மலையாளிகளுக்கு எம்ஜிஆருக்கு எதிராக தமிழர் படைன்னு வச்சு மொழி வெறியை தூண்டி பிரச்சனை பண்ணதே உங்க அப்பா கருணாநிதி தான். விஜயின் அரசியல் வருகை திராவிடத்தால் திணிக்கப்பட்டது அல்லது திராவிடத்தின் தூண்டுதலால் நடக்கிறதுன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வராது. இது தன்னிச்சையாக இயல்பா நடக்கிற மாதிரி தெரியல. அது ஏதோ ஒரு செயற்கைத்தனம், ஒரு ஆர்டிபிஷியல். அவர் ஏதோ பசியும் பட்டினியுமா பார்த்தவர், அவர் வறுமையை பார்த்து அதை உணர்ந்தவர் கடைசி வரைக்கும். பிறகு வர இந்த தலைமுறைகள்லாம் ஒரு உச்ச நிலைக்கு வந்துட்டோன்னே பழையதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற அந்த கார்பரேட் தனம் இருக்குது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் தேசிய உறவுகள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உரையாடி உறவாடு நிகழ்ச்சியுடைய இந்த வாரம் 2வது பகுதி ஐயா ஏகலைவன் அவர்களோடு நம்ம இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் பிரியகுமார். வணக்கம். கேள்வி உண்மையிலே நமக்கே அவ்வளோ கடுப்பேற்றுற ஒரு கேள்விதான். ஐயா வணக்கம். ஊடகங்களில் அவதூறு பரப்பும் நாய்களை என்னவென்று சொல்வது? குறிப்பாக கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத பொறுக்கிகள் அரசியலுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத அண்ணன் சீமானின் குடும்பத்தாரை அவதூறாக பேசுவது முறையா? காரைக்காலில் இருந்து ஜான்சன். இதை நான் கேள்வியோட மட்டும் இல்ல, நான் சில நிகழ்வுகளை நீங்க கூட போன வாரம் முதலமைச்சர் அவர்களுக்கே கூட ஒரு வீடியோ மூலமா ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. இதுல முக்தார்னு ஒரு நபர், இன்னைக்கு காலையில் நான் ஒரு பதிவு பார்க்குறேன். அந்த பதிவுல பாத்தீங்கன்னா மது போதையில் பெண்களுடன் சீமான் நடனம் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லி. ஆனா உண்மை என்னன்னா நிறைய பேர் இருக்காங்க, அங்க ஃபேமிலி தான், நிறைய குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்காங்க. அது ஒரு வீடு. அங்க ஏதோ ஒரு கிராமப்புற இசையோ அல்லது ஏதோ ஒரு பழங்குடி இசையோ, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி நடமாடிட்டு இருக்காங்க. இந்த காட்சியை போட்டு மது போதையில் அண்ணன் பெண்ணிடம் சேர்ந்து நடனம் ஆடிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவருடைய மனைவி கயல்வெளி அவர்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு போன வருஷம் நினைக்கிறேன், பொங்கல் அப்ப பொங்கல் விழாவில் கலாட்டா லைவ் எடுத்த வீடியோல அவங்க நடனம் ஆடி இருப்பாங்க. அதை எடுத்து போட்டு டிரைவருடன் அன்னி நடனம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இதை ஒரு பெண்ணை வச்சு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை சொல்ல வைக்கிறது ஒரு பெண்ணை அது குரலை பயன்படுத்தி அதை சொல்ல வச்சு கடைசியில இந்த ஆள் இது ஒரு கேவலமான கட்சி, இதெல்லாம் பெண்கள் இருப்பீங்களா, இது ஒரு விபச்சார விடுதியா அப்படின்ற மாதிரிலாம் பேசி காரி துப்புறதாகட்டும். இது போக கடந்த வாரத்துல 2-3 பதிவுகள்ல வீடியோவோட தலைப்பு பார்த்தீங்கன்னா இதை பத்தி இந்த மாதிரி அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவரை பத்தியுமே யாருமே போட முடியாது. ஆனா தெரியல, அண்ணன் சீமான் அவர்களை பார்த்தா எப்படி தெரியுது இந்த அரசாங்கத்துக்கு காவல்துறைகள்ன்ட்டு. போடுற தலைப்பு என்னன்னா சீமான் என்னும் நான் சொல்றதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அது இருந்ததை நான் சொல்லணும் அப்படின்றத மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்றேன். அதே போல சீமான் என்னும் தே அப்படின்னு போட்டு அந்த வார்த்தை அப்படியே நேரடியாக அந்த வார்த்தை போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு இருக்குது. இது ஒரு உங்க ஆதகம் கோபம் தெரியுது தம்பி, சொல்ற விதத்திலையும் கண்ணுலையும் தெரியுது.
அதே நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படுறீங்களா, இதுதான் படணும் அப்படின்னு இந்த அரசு விரும்புது. இது எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். திமுக தூக்கி போகிற சில எலும்பு துண்டை கடிக்கக்கூடிய நாய்கள் அப்படின்னு பேசணும். ஒரு டாக்ஸ் வெறி கொண்ட நாயை வந்து வளர்க்குறாரு முதலமைச்சர். பல நாய்களை வளர்க்குறாரு, அதில் வெறி கொண்ட நாயினே ஒரு நாயை வந்து வளர்க்குறாரு. முதலமைச்சர் தான் அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு. இவனை வந்து ஒரு பெரிய பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திருமாவளவன் போய் நின்னது தான் நான் ஒரு அவமானத்தினுடைய உச்சமாக பார்க்குறேன். திருமாவளவனுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அவமானமாக பார்க்குறது அந்த நிகழ்ச்சியில் போய் அவனுக்காக ஊடகத்துடைய சிறப்பு நிகழ்ச்சியில் நின்னதை திருமாவளவனுடைய மொத்த வரலாற்றிலையும் அது ஒரு சாணி பூசின பகுதியாக நான் பார்க்குறேன். கம்யூனிஸ்ட் தோழர்களும் அதை விட கேடு கட்ட ஒரு தொழில் வேற எதுவும் இல்லை அவங்ககிட்ட போய் நின்னதுன்னு இப்போ நினைக்கிறேன். அந்த மேடையில திருமாவளவன் பேசினதை மட்டும் நான் இந்த இடத்துல ஒரு லைனை மட்டும் சொல்லிடுறேங்க. முக்தி என்றால் விடுதலை, முக்தார் என்றால் விடுதலை பெற்றவர் என்று பொருள். இந்த ஊடகத்தில் இனிமே பாத்தீங்கன்னா சுதந்திரமாக மக்களுக்கு தேவையான செய்திகள் இல்ல இதுதான் விரும்புறாங்களா அவங்க சுதந்திரமா இதுதானே. திருமாவளவன் அப்படி பேசினா சரியா இருக்குமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. திருமாவளவனை தொடர்ந்து அந்த 2 செய்தியை போட்டாங்கன்னா அது என்ன நடக்கும்? ஸ்டாலின் அவருடைய அவரையும் நம்ம பேசக்கூடாது. நம்ம மதிப்பு மிக்க ஒரு இடத்துல வைக்கிறோம். நம்ம முதலமைச்சராக நம்ம பார்க்குறோம். அந்த குடும்பத்தை இப்படி வந்து தலைப்பு வச்சு பேசினாக்கா ஏற்புடையதாக இருக்குமா? கம்யூனிஸ்டுகள் தோழர்கள் இருக்கிறாங்களே, உங்களை அப்படி தரம் தாழ்ந்து ஒரு செய்தியை போட்டோம்னா சரியாக இருக்குமா? நீங்கள்லாம் போயிட்டு இதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு நின்றுட்டு வந்த இத்தனை பேர் இன்றைக்கி ஒன்றும் உசுரோடு தான் இருக்கிறீங்க. யாரும் வந்து எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க இந்த ஒட்டன்னு ஒரு தழை அதை காய்ச்சி வடித்து குடிச்சிட்டாங்கனாக்கா அதோட மரணத்தை நோக்கி தான் போகணும். ஓகே, அந்த மாதிரி எதனா நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னு தெரியல. இருக்கிறீங்க, உசுரோடு தானே இருக்கிறீங்க. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு சவால், ஊடகத்துறைன்றதுக்கு ஒரு சவால், கேவலமான ஒன்று. இது வந்து பொருந்தாதது, இது ஏற்க முடியாதுன்னு நீங்கள் பேசியிருக்கணும் வெளியில். தமிழ் தேசிய தலைப்புற ஒன்றும் இது தமிழ் தேசியம் அல்லாத பொதுவாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு இது வந்து கோபமாக இருக்குது. இதே யாராவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய தலைவர்களுடைய முகத்தெல்லாம் கிழிக்கிற மாதிரி நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்க இப்படிலாம் இருந்தீங்க. எல்லாருக்குமே பக்கங்கள் இருக்கு. மேற்கே இருந்து சென்னையை நோக்கி வரும்போது வயா காஞ்சிபுரத்தில் ஸ்டாப்பிங் நின்றுட்டு வரலாறுலாம் இருக்குது. இங்கே இருக்குது நிறைய வரலாறு. சொப்பன சுந்தரி இந்த கார் இப்போ யார் வச்சுட்டு இருக்கிறான்னு கேட்குற வரலாறு இருக்குது. பேசலாமா? இதான் நான் அடிக்கடி ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். நாய்களை தான் நீங்கள் வளர்க்குற ஊடகன்ற பேரில் நாய்களை அதில் வெறி பிடிச்ச நாயை தனியாக வந்து முதலமைச்சர் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும். உங்களுடைய குடும்பத்தை ஒரு பதிவு போட்டோன்னு தேடி தேடி விடிய கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறதுலாம் நடந்திருக்குல்ல, கண்ணை கட்டிட்டு அடிக்கிறதுலாம் நடக்கல. போக முடியாது. இதுக்கு வந்து என்ன, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? நேர்மையாக அமைதியாக விவாதங்களை மட்டுமே வைக்கக்கூடிய ஏன் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வச்சு நாய்கள் எல்லாம் இப்போ கூட தெற்கேந்து ஒரு நாய் குறைச்சிது போன தேர்தலில் நான் பேசியிருந்தேன். சரிங்க, அதுவும் ஒரு விதம் தான். அதுக்கு அதுவும் ஒரு நாய் தான். அது விதவிதமாக இருக்கும், பல பேர்களில் இருக்கும். அதில் கொலைக்க வைக்கிறீங்க. ஒரு சாதாரணமாக நேர்மையாக விவாதங்களை மட்டுமே வரலாறுகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற எனக்கே இந்த மாதிரி பண்ணுறேங்கன்னா ஒரு அவதூறு ஒருத்தன் வந்து கோபத்தில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, உங்களை பழைய கதைகள்லாம் எடுத்து போட்டு பேசுனான்னா நீங்கள் விட்டு வைப்பீங்களா? நடந்ததை பேசினால் காலின்னு ஒரு பையன் ஒரு மீம் தான் போட்டான். ஒரு மீம் ஏதோ ஒரு சினிமாவில் வந்த காட்சியை எடுத்து போட்டான். அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு உள்ள. அதுதான் சொல்ல வரேன். இந்த அரசு இதன் மூலமாக ஒரு வன்முறை வரணும்னு பார்க்குறாங்க. வன்முறை வந்து இந்த சீமான் கட்சி வன்முறை கட்சி, அதன் மூலமாக அதெல்லாம் செய்யணும். எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி விடயங்களை வந்துட்டு உற்சாகம் ஊட்டக்கூடிய அந்த வேலையில மீச வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படியா இருக்காங்க. இதெல்லாம் வந்து மானக்கேடு. இது ஒரு தொழில் உங்களுக்கு கேவலமா இருக்குது. ஒரு நேர்மையான மனிதர், நீங்க நேர்மையான அரசு. இது அப்ப பெரியாரை பத்தி பேசுறீங்க, பெரியாரை விமர்சனம் பண்ணா உங்களுக்கு கோவம் வருது. இந்த ஒருங்கிணத்தை தான் சொல்லி கொடுத்தாரு அவங்களுக்கு பெரியாரு. அடுத்தவங்களை பத்தி மிக கேவலம், உங்களை பத்தி சித்தரிச்சு போடுவதற்கு எவ்வளவு இருக்கிறத பேசினா பேசினா போதுங்க, வச்சு கிழிக்கிறாங்களே. இருக்கிறத இனி இந்த வயசுல உனக்கு அந்த இது தேவையான வருது இல்லை, நிறைய இதை பேசினா அசிங்கமா இருக்குமா உங்களுக்கு? நடந்ததை பேசினால் நீங்க தாங்குவீங்களா? இதை வரணும், இப்படிலாம் வரணும், இந்த வன்முறை ஆகணும், வன்முறையாளர்கள் இவங்க சித்தரிக்கணும்னு குறிப்பிட்ட உணர்ச்சியை தூண்டக்கூடிய அளவுக்கு கேவலமாக பேச வைக்கிற அந்த விஷயம். இது காலம் எல்லாத்துக்கும் வந்து உண்மை திரும்ப சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்கணும். முதலமைச்சர்னு சொன்னதுனால முதலமைச்சர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். வேற எந்த அயோக்கிய பசங்களையும் நம்ம சேர்க்க கூடாது. இதுல அவர் மட்டுமே தான் நேர்மையான மனிதன் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்களை மட்டுமே. இந்த கூட இருக்கிற இந்த யாருமே இதெல்லாம் அயோக்கிய கோஷ்டின்னு தான் நான் பேர் வைக்கிறேன். இதுக்கு வேணா திட்டுட்டும் என்ன வேணாலும் பேசிட்டோம். அப்படி இல்லை, நாங்கள் யோக்கியமானவர்களும் இது என்னைக்கே கண்டிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் அறிக்கை வெளியில வந்திருக்கணும்.
இவங்களாம் எப்படிப்பட்ட மனிதர்கள்? சமூகத்தில் பெரிய மனுஷனு போகிறது, வெளியில் யாரும் துப்ப மாட்டாங்க இவங்கள. பதிலுக்கு நிற்க வச்சு இந்த மாதிரி கேட்டிருக்கிற நீ என்ன பண்ணணும் இருக்கு, பதில் சொல்லணும், ஒன்று நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? யாரோ ஒருத்தன் கேட்குறான், இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்க. கம்யூனிஸ்ட்டுகளை நிற்க வச்சு கேள்வி கேட்குறான், இன்னும் மற்றவங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்குறான், கூட்டணிக்குள்ளே இருந்தவங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன், இவர்களெல்லாம் யோக்கியமற்று போய்விட்டார்கள். என்ன, முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும், தார்மீக பொறுப்பேற்கணும். இது எல்லை மீறி கொண்டு இருக்கிறது, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். நடக்கிற சம்பவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். ஏதோ ஒன்று நடக்க போது அது வந்து நாம் தமிழ் மேலே நீங்கள் பழிய போட பார்க்குறீங்க, வன்முறையை தூண்டி. அதுதான் நீங்கள் வந்து திட்டமிடுறதா எனக்கு நான் நினைக்கிறேன். நீங்கள் முதலமைச்சர்னு சொன்னதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த போடுறாருல, நான் சொன்னல சில பதிவுகள்லாம் படிச்சு காமிச்சேன்ல, அத்தனை பதிவுகள் போட்டுட்டு அதில் முதலமைச்சரை டேக் பண்ணி நேரடியாக முதலமைச்சரிடம் இவர் சமர்ப்பிக்கிறார், ஐயா நான் இப்படி போட்டேன் நீங்க பாருங்கன்னு சொல்லி முதலமைச்சரை ஒவ்வொரு பதிவிலும் இந்த நபர் நியாயப்படி ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தார். நான் போன இதில் பேசியிருந்தேன். நான் ஒன்றும் இல்லை, இந்த நாடு எப்படி இருந்தது, இன்னைக்கு நாரசாரமும் எப்படி மாறி இருக்குதுன்னு ஒரு உதாரணம். சட்டமன்றம் நடக்குது, முதலமைச்சராக காமராஜர் இருக்கிறாரு, எதிர்கட்சி தலைவர் அண்ணாதுரை இருக்கிறாரு. அன்னைக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயம் பேசும்போது உச்சகட்டமாக வந்து என்னடா எல்லாம் சைலண்டாக இருக்கிறாங்க, இன்னொரு கைத்தட்டல் வரணுன்றதுக்காக வேற ஏதோ பண்ணணுன்றதுக்காக குடும்பம் கூட்டினீங்கன்னா வந்து ஒரு தனி மனுஷன் குடும்பம்லாம் இருந்தால் தானே உனக்கு கஷ்டம் தெரியுன்ற மாதிரி பேசிட்டார் காமராஜரை. காமராஜர் சிரிச்சுனே தான் இருக்கிறப்ப அனந்த நாயகி எழுந்து டக்குன்னு வந்துட்டு பட்டுன்னு கோவத்தில் வந்து அதுக்கு தான் பொண்டாட்டி வயத்தில் புழு பூச்சி கூட வைக்கலன்னு அண்ணாவை பார்த்து கேட்க அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டார் காமராஜர். சிரிச்சுக்கிட்டு இருந்தவர் உடனடியாக எழுந்துட்டு நீ வா அப்படின்ட்டு போகிறாரு. அந்த அறையில் வச்சு லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்கிறார். அவர் சொன்னதில் என்ன இருக்குது? கல்யாணம் ஆகலை, நான் தனி கட்டேன், எனக்கு குடும்ப கஷ்டம் தெரியாது தான். சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நீ எப்படி பேசலாம்? அது ஒரு பெண்ணு, நீ இன்னொரு பெண் வயிற்றுல புழு பூச்சில் அந்த அம்மையாருடைய அந்த மனசு எவ்வளோ வலிச்சிருக்கு, நீ என்ன பேச்சு பேசணுன்னு கடுமையாக திட்டி மன்னிப்பு கேட்குது அந்த அம்மா. இங்கே கேட்காத அண்ணாதுரைகிட்ட போய் கேட்கிறார். இந்த மாதிரி இருந்த நாகரிக அரசியல் இருந்த இடம் இது. இது வந்து குட்டிச்சோராக்கி கருணாநிதி காலத்துக்கு பிறகு குட்டிச்சோராக்கி அவருடைய மகன் காலத்தில் கருணாநிதியே பரவாயில்ல எல்லா விதத்துலையும் நான் சொல்கிறது. அந்த அளவுக்கு வந்து நிற்கிறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. ஒரு நல்ல முகம் உங்களுக்கு இருக்குது, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாரசாரமாக வச்சுட்டு இருக்காதிங்க தயவுசெய்து. இது நீங்கள் தான் ஒரு நல்ல உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கிறான் எல்லாத்துக்குமே. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி எழுதி வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் பாருங்க. அதான் உங்களை முதலமைச்சர் அஃபிஷியலாக வந்து அதில் டேக் பண்ணியிருக்குது. நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் உங்களுக்கு சொர்ணம் இருக்குதா இல்லையா? நீங்களும் உணர்ச்சிட்டு போயிட்டீங்களா? இதனால கட்சி தலைவர் குடும்பத்துக்கு நடக்குமா நடக்காதா? இது நடக்குமா நடக்காதா? வேற எந்த தலைவரையாவது சொல்லிட்டு இப்படி ஒருத்தர் நடமாடிட்டு இருக்க முடியுமா? இப்போ நீங்களாம் யார் என்ற கேள்வி வருதா? இதான் உங்களுடைய வார்ப்பா, இதான் உங்களுடைய பிறப்பா? கருவின் குற்றம்னு சொல்லிட்டு நாஞ்சில் மனோகரன் சொன்னதை நீங்கள் பேசலாம். நீங்களாம் உன்னுடைய பிறப்பே குற்றம்னு சொல்கிறாங்க, உன்னுடைய கருவே குற்றம்ன்றாங்க. நாஞ்சில் மனோகரன் சொன்னார் கருணாநிதி, அதுதானே உங்களுக்கு இன்றைக்கி பொருந்தது? அதானே பொருந்தது. அது இல்லாமல் போயிருந்தா அப்படிலாம் நடக்குமா? அரசியல் வேறு, இப்படி பண்ணுறது வேறு. இந்நேரம் நீங்கள் தூக்கி நீங்களும் உள்ளே வச்சுருக்கணும், கைது பண்ணியிருக்கணும். இதுக்கு உளவுத்துறையும் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. தமிழ்நாட்டுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. இது தவறுன்னு சொல்லலை, கண்டிக்கலை, ரிப்போர்ட் கொடுக்கல, வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்குது. மற்றவங்க நம்மளை போகிற என்ன செய்கிறாங்கன்றதை மட்டும் நுணுக்கமாக எடுத்து கொடுத்து என்ன பண்ண முடியுமான்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் விதைப்பது தான் ஒரு நாளைக்கு நீங்கள் அறுப்பீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன், திருப்பி அதான் இவர்களுக்கும் சொல்ல வரேன். அதான் எதுவுமே மாறிட போறதில்ல, அதாவது எதுவுமே இப்படியே இருந்துட போறதில்ல. ஆட்சியும் மாறும், காட்சிகளும் மாறும், எல்லாரும் அங்கதான் இருக்கு. ஒரு நாளைக்கு இவர்கள் விதைச்சதை இவர்களே அறுப்பார்கள். அதான் சொல்லிட்டேன்னு. இது இப்படியே போயிடுச்சுனாக்கா இவருடைய வண்டவாளம் தான் நாடு முழுக்க சிரிக்கும். நீங்கள் எவ்வளோ முடியுமோ உச்சகட்டமாக சீமான் குடும்பத்தை, சீமான் மனைவி அசிங்கப்படுத்திட்டீங்க. அவங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு அசிங்கமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தொடங்கணும்னா தாங்குவீங்களான்றது தான் கேள்வி இருக்குது. அதாவது இத்தனைக்கும் பாருங்க, குடும்ப ரீதியாக தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாத பட்சத்திலேயே இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஏதோ அநாகரிகமாக பேசக்கூடிய தலைவர், மேடை பேச்சாளர் அல்லது வந்து பேசக்கூடியவர்னா சீமான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நேரேட்டிவ் ஒன்று செட் பண்ணுறாங்க. இல்லை, இதில் வந்து என்ன கேடு கட்ட ஒரு விஷயம்னா, இவனுக்கு மிரட்டல் இருக்குது 2 துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. அதை தக்க வச்சுக்கணுன்றதுக்குன்னு இப்படி வந்து வெறியேற்ற விதமாக போட்டு எனக்கு அவர்கள் மூலமாக ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு சொல்றதுக்கு நீதிமன்றம், நல்ல ஒரு நீதிபதியாக இருந்து நறுக்க 4 கேள்வி கேட்டு இதுக்கு பேர்லாம் ஜேர்னலிசமாடா, உனக்கு எதுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு, முதல்ல ஒன்று தூக்கி உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. போச்சுனாக்கா புரியுதுங்க. காலம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக போயிட்டு இருக்காது. இது மாறும், உங்களுக்கும் ஒரு நாளைக்கு வரும். அதுதான் நம்ம சொல்ல வரோம். தெலுங்கர்களே திராவிடர்கள் என்பதை ஏன் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார்கள்?
தற்போது இருக்கிற பொதுமக்களுக்கு பலருக்கும் இது தெரியல. ஈவேரா அவர்களும் கருணாநிதி அவர்களுடைய குடும்பமும் தமிழர்கள் என்று பொதுமக்கள் ஏன் படித்தவர்கள் கூட பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் போது ஏன் அதை உடைச்சி பேச மாட்டேங்கிறீங்க? மேலோட்டமா கொஞ்சம் உடைச்சி பேசணும்னா நீங்க மாறிடுவீங்கல்ல, நீங்க தெளிஞ்சிருவீங்கல்ல, நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, நாங்க ரோட்டுக்கு வந்துடணும்ல, கோமானா ஓய்ந்து இருக்கிறோம்ல. நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஏன் பேச மாட்டேங்குது? பேசுறாக்கா மொழி நீங்க வந்து இனத்துவேசம் பேசுறீங்கன்னு முத்திரை குத்துவீங்கல்ல. நாங்க அதுக்கு தானே உட்காந்துருக்குறோம். நீங்க பேசலாம், நீங்க செய்யலாம். இந்த பக்கம் பேசிட்டோம்னா உடனே வந்து இனத்துவேசம் பார்த்தீர்களா, மொழி வெறியர்கள். அப்பா கருணாநிதி தான் முதலாக மலையாளிகளுக்கு எம்ஜிஆருக்கு எதிராக தமிழர் படையின்னு வச்சு மொழி வெறியை தூண்டி பிரச்சனை பண்ணதே உங்க அப்பா கருணாநிதி தான். அவர் அப்ப எந்த லேபில் தமிழர் படையின்னு கண்டுபிடிச்சு வச்சாரு? இந்த கேள்வி நாங்கள் திருப்பி கேட்டால் பதில் உங்ககிட்ட வரணும், வராது. நீங்க சேர்த்து தான் வாரி அடிப்பீங்க. தமிழர் படைன்னு வச்சது கருணாநிதி. மலையாளிகளை ஓட ஓட விரட்டி ஹோட்டல்குள்ள சூறையாடி நஷ்டத்தை ஏற்படுத்தினது கருணாநிதி. எம்ஜிஆர் மேல இருந்த பகையால நடந்துச்சு தமிழ்நாடு நடந்தது. இதெல்லாம் மறந்துட்டு இருக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு. அப்போ எந்த லேபில் கண்டுபிடிச்சி தமிழர் படையின்னு வச்சுங்க, எந்த லேபில் கண்டுபிடிச்சி நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிட்டீங்க, எந்த லேபில் வந்து உங்களுக்கு முத்தமிழ் அறிஞர்னு பட்டம் கொடுத்தாங்க சொல்லுங்க. நம்ம திருப்பி கேட்டோம்னா இனத்துவேசம் பார்த்தீர்களா, ஒரு மொழி அந்த 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 இனத்தையே கொண்டு வந்து எதிராக நிறுத்துறது. தெலுங்கு பேசக்கூடிய எல்லாருமா அன்னைக்கு கோட்டீஸ்வரனா இருக்கிறான் இல்லைங்க. நீங்க சில பேர் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கும் அன்றாட காட்சிகளாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாம் வந்து இன ரீதியாக ஒன்னா கூட்டி வெறியை தூண்டி தெலுங்கு மொழியினரே பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நிறுத்துறது. இவங்களுடைய தொடக்கம் வந்து தம்பி 1917 முதலாக நீதி கட்சியின் சார்பாக ஒரு அமைச்சரவை, இரட்டை ஆட்சி முறை பிரிட்டிஷ் காலத்துல. அப்ப 1917 முதல் போட்ட மந்திரி பட்டியல்ல ஒருத்தர் கூட தமிழ் இல்லை. புரியுதுல்ல? அது அப்பவே பெரிய அளவில் சலசலப்பது. ராஜா முத்தையா செட்டியார் போலிட்ட இன்னும் சில முதலியார், நடேசன் முதலியாரெல்லாம் அப்போ அதிருப்தி தெரிவிக்கிறாங்க. நடேசன் முதலியார் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார் அந்த காலகட்டத்தில். அடுத்த முறை வந்து அவரை பாய்காட் பண்ணிட்டு ஒரு டம்மியாக ஒருத்தர் வந்து மந்திரி பதவியை வச்சுக்கிறாங்க. புரியுதில்ல? இன்னைக்கு நல்ல ஒரு ராசாவுக்கு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்காம இன்னொருத்தர் கொண்டு வந்து டம்மியாக வச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு நடந்திருக்குது. அதிக முக்கியத்துவ பதவிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மொழியினர் மட்டுமே இருந்திருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு இது நடக்குது. அப்போ இவர்களெல்லாம் என்னார்கள் சொல்லி அரசியலை பண்ணீங்கன்னா நீங்கள் இனவெறியர்கள்னு ஒரு முத்திரை குத்துறீங்க. இந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. ஒட்டுமொத்த அந்த இன மக்களையும் நம்ம எதிராக பார்க்கக்கூடாது, சகோதரனாக பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி பார்க்குறது, சீமான் பார்க்குறோம், தமிழ் தேசியர்கள் பார்க்குறோம். நிறைய பேர் வேற்று மொழியினர் கூட இந்த தமிழ் தேசிய காலத்துக்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஓமதூர் ராமசாமி ரெட்டியார் இந்த மண்ணுக்கான ஒரு தலைவராக இருந்து வாழ்ந்துட்டு போயிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில். அதனால நம்ம அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியல. நீங்கள் வந்து அது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க ஒன்றுக்கு உங்கள் ஆதாயத்துக்காக. தெலுங்கு மொழியினரை எல்லாம் இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள், தெலுங்கு மொழியினரை எல்லாம் அடித்து விரட்ட போகிறார்கள். அந்த தெலுங்கு மொழியினரும் இந்த கட்சிக்குள்ள நிர்வாகத்தில் இருக்கிறாங்கன்றதை மறந்துடுவாங்க பேசுறதுக்கு. இவர்கள் ஏன் சொல்ல முடியல, அரசியல் பண்ண முடியலன்னா இந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதுக்காக தான் ஒட்டுமொத்த தெலுங்கு மொழியும் நம்ம பகச்சிக்கலை. இந்த சில குடும்பம் இவர்கள் வாழ்வதற்காக இந்த மாதிரி நடத்திக்கிட்டு போகிறாங்க. புரியுதில்ல? குறிப்பிட்ட அந்த ஒரு சிலர் மட்டுமே இருந்துக்கிட்டு ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களுடைய தன்னுடைய கூட வச்சுக்கிட்டு அவருடைய பிரதிநிதியாக தங்களை காட்டிக்கிட்டு இப்போ கலையும் போது அது உடையும் போது ஐயோ இந்த மொழிக்கு எதிராக இவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு ஒரு பயத்தை காட்டுறது, அதுங்க நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இது அது ஏற்புடையதல்ல. காலம் வந்து வெளிச்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வருது. இப்போ இருவருக்கும் வணக்கம். வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலத்திலிருந்து சுந்தரி கேட்குறாங்க, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்கு நடத்தணும், ஏன் எடுக்கணும், இதுவரை ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக இன்னொரு கேள்வி இருக்குது, அதையும் நான் இதோட சேர்த்துறேனே. அதாவது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாபமே சாதிதான் சொல்லி சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அப்படி சொல்லக்கூடியவர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி அவரே போராடுறேன்னு சொல்றாரு. இது என்ன முரண் இது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் அவர்கள் கேட்கிறாரு இலங்கையிலிருந்து. இல்லை, இப்போ இவர் வந்து இங்கே பேசக்கூடிய விஷயம் என்னன்னா புரிதல் இல்லாமல் இதை நிறைய பேசுறது. சாதி என்பது அது குடியினுடைய ஒரு அடையாளம். அதை சொல்லி ஏற்றத்தாழ்வுகள் பண்ணுறது தான் இங்கே சிக்கலாக இருக்குது. அதுதான் இங்கே அரசியலாக இருக்குது. ஏன் எடுக்கணும் அப்படின்றப்ப இப்போ மார்ச் 1 சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காகவும் பஞ்சமர் நில மீட்பு போராட்டமும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் சாதி வெறி கணக்கு அடுக்கணும்னா, நீ யாருன்னே தெரியாது, நீ ஒரு பிசி இல்லை எம்பிசின்னு வந்து உட்காந்துக்கிட்டு 10 பேர் சாப்பாட்டை நீ ஒண்டியாக வச்சுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிற.
இங்கே 10 பேருக்கு சேர்ந்து ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய சாப்பாடு கிடைக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு கணக்கெடு, யார் யாருக்கு எவ்வளோ வேணும்னு பிரித்து கொடுத்தா, நான் வந்து வாங்கிட்ட நிற்க மாட்டேன், நீ வந்து யாங்கிட்ட நிற்க மாட்டேன், நீ பதுக்கி வச்சுக்கிட்டு கொழுத்து நிற்க மாட்டேன். கரெக்டாக? புரியுதுங்க. இதுதான் இங்கே இருக்கிற விஷயமே. இதுதான் இங்கே சொல்ல வர்றது. சாதி இருக்கிறது, சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் அந்த ஏற்றத்தாழ்வு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆனால் அம்பேத்கர் சொன்னது தான், நான் யாருக்குமே அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அந்த எண்ணம் இங்கே வரணும். மற்றபடி சாதி என்பது குடிகளாக இருக்கிறது. நீங்கள் இங்கே சாதி அரசியல் பேசுகிற இதெல்லாம் ஒழிச்சுட்டுன்னு சொல்கிற தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மேல் மட்டத்துக்கு வர முடியும் பதவியாக. ஆமாம். ஆனால் இந்தியாவுக்குள்ளார சமூக நீதி, பெரியார் இந்த மாதிரி வார்த்தைகளை வாடக்கூட அடிக்காத மற்ற மாநிலங்களில் 6 இடத்துல, இதோட 7வது இடத்துல வந்து ஒரு முதலமைச்சர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சராகவே வந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா, நீங்கள் தான் இந்த சாதிக்காக பேசிக்கிட்டு சண்டையை மூட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்லாத பெரியார் விஷயம் பேசாத பல மாநிலங்களில் அது பாட்டுன்னு அது நடந்துக்கிட்டே இருக்குது, ஏற்கப்படுகிறது. இங்கே உங்களால் ஏற்றுக்க முடியல. இதையெல்லாம் உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் செய்யணும்னா நீ சாதி வரி கணக்கேடு. அப்போ தான் யாராருக்கு எவ்வளோ பேர் இருக்குங்க, யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும். இன்றைக்கி குறிப்பிட்ட மைனாரிட்டி சமூகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த நாட்டையே நாங்கள் கூறு போட்டு எல்லா துறைகளும் நாங்கள் ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு குடும்பத்தினுடைய சொத்து மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகணும்னு இருக்கிற அந்த போக்கு வராது. மருத்துவர் ராமதாஸை அடிக்கடி சொல்லுவார், அதிக பெரும்பான்மை எல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஆளக்கூடிய அவலம் வந்திருக்கிறதுனால அது இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரோம். அதுதான் இந்த கணக்கெடுப்புக்கான அவசியம். மார்ச் 1 நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்க போது மற்றவர்கள் செய்யாத ஒரு போராட்டமாக இது இருக்கும். இது வந்து கவனிக்கணும், எல்லாரும் பங்கு எடுத்துக்கணும் தான் என்னுடைய நோக்கம். சரிங்க. நேதாஜி தருமபுரியிலேருந்து கேட்குறாரு, விஜயின் அரசியல் வருகை திராவிடத்தால் திணிக்கப்பட்டது அல்லது திராவிடத்தின் தூண்டுதலால் நடக்கிறதுன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வருது. இது தன்னிச்சையாக இயல்பாக நடக்கிற மாதிரி தெரியல. அது ஏதோ ஒரு செயற்கைத்தனம், ஒரு ஆர்டிஃபிஷியல், அவர் ஏதோ பெருசா ஆர்வம் இல்லாம அவர் செயல்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு கமலஹாசன் மாதிரி முன்னாடி வந்து இறக்கப்பட்ட மாதிரி தான் இவரும் இறக்கப்பட்டிருப்பாருன்ற மாதிரி தான் இருக்குன்னு கேட்குறாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நடிகர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் இருந்தது வேற. எம்ஜிஆர் சிறு இயக்கமாக திராவிட இயக்கத்திலிருந்து கட்சியில் இருந்துட்டு அப்படியே வரப்போ, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தார். மக்கள் பணியோடு சேர்ந்து இதுவும் வந்து ஒரு கட்டத்தில் ஸ்டார் அந்தஸ்துக்கு வராரு. அப்புறம் பிரச்சனை வந்து வெளியில் வராரு. அந்த மக்கள் தான் நமக்கு அப்படின்னு அந்த ஆதரவு நோக்கி யதார்த்தத்தோடு வாழ்ந்தவர், பசியும் பட்டினியுமா பார்த்தவர், அவர் வறுமையை பார்த்து அதை உணர்ந்தவர் கடைசி வரைக்கும். பிறகு வர இந்த தலைமுறைகள்லாம் ஒரு உச்ச நிலைக்கு வந்துட்டோடனே பழையதெல்லாம் மறந்துட்டு இருக்கிற அந்த கார்பரேட் தனம் இருக்கிறது. அரசியல் வந்து மக்கள்கிட்ட போய் பேசி, மக்கள்கிட்ட போராட்டம் பண்ணி, மக்கள்கிட்ட பேசி இப்போ நாம் தமிழர் கட்சியில் சீமான் செய்கிறார். அவரும் திரைப்படத்துறையிலேருந்து வந்தவர். சீமான் செய்கிற அளவுக்கு இப்படி செய்ய முடியாது. யார்? விஜய். அவர் கார்பரேட் தனத்தை வந்து நம்புறாரு. அதுக்குன்னு வந்துட்டு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் மாதிரி 2 பேரை வைக்கிறார். ஆதவ அர்ஜுனும் ஜான் ஆரோக்கியசாமியும் வைக்கிறாரு. இப்போ இதுவே எப்படி திமுக வந்து, திமுகவினுடைய பலமே வந்து தொண்டர்கள் தான். ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நார்த்துலேருந்து ஒரு பிராமணை கூட்டு வந்து வச்சுட்டு அவர் தான் எல்லாத்தையும் வகுத்து கொடுத்து செயல்படுவார்னு விட்டீங்க. கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே சீனியர்லாம் கொதிச்சு போய் உட்காந்துட்டு மூடிட்டு உட்காந்துருந்தான். அது எதேச்சியாக திமுக வந்துருச்சு. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியின் மீது இருந்த வெறுப்பு வந்துட்டீங்க நீங்கள். அதுவும் இல்லாமல் அதிமுக பலமாக, பாஜக கூட்டணி வேற. இந்த முறை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கை கொடுக்குமானா தெரியல எனக்கு. இப்போ விஜய் இதை வந்து பார்க்கும்போது அந்த கார்பரேட் தனம் முழுக்க தெரியுது. திடீர்னு ஒரு நாள் பறந்துருக்க போகிறது, அது எல்லாமே இந்த லைவ் டெலிகாஸ்ட் அந்த விதம், அது எல்லாமே பார்த்தோன்னா அந்த சினிமா அந்த கார்பரேட் தனம் முழுக்க இது நீண்ட காலம் நிலைக்காது. பணம் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி. பணம் குறைய அதனுடைய வேகம் குறையும். ஒரு கட்டத்துக்கு பிறகு கமலஹாசன் எப்படி இங்கிருந்து போனாரோ அந்த மாதிரி தான் தனியாக நின்று ஒரு தோல்வியை தாங்க மாட்டாங்க இல்லைங்களே. இல்லை, இந்த ஒரு 26ஓட அவங்க விஷயம் தெரிஞ்சிடும். நீ யதார்த்தத்தில் வந்து மக்களோட போய் நின்று அரசியல் பண்ணி பேசி எல்லா பிரச்சனைக்கும் அவங்க கூட இருக்காத வரைக்கும் உங்களை வந்துட்டு நீங்கள் கொடுத்தா ஓட்டு அப்படின்ற போக்குக்கு தான் நீங்களும் வந்து நிற்கிறீங்க. காசு கொடுத்தா ஓட்டு எல்லாம். இந்த முறை வராது, புதுசாக அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்பாங்க. அடுத்த முறை அது உங்களுக்கு இருக்காது. விஜய்க்கு வந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும். எப்படி அவர் போய் திமுக அதிமுகன்னு சேர ஆரம்பித்தாரோ அன்னையோட அது கரைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ எதனா கொடுத்தா தான் உண்டுன்ற நிலைமைக்கு வரும். இவங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை தேமுதிக. நீங்கள் எதோ பார்த்து செய்யுங்க, பழைய டிமாண்ட் இவங்க கிட்ட இருக்காது, பண்ண முடியாது. அந்த மாதிரி விஜய் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால இது வந்து தடையா வேணா பார்க்கலாமே தவிர நிரந்தர ஒரு தடையா அப்படி இருக்காது, வாய்ப்பு இல்லை. அப்படிதான் என்னுடைய கணிப்பு. புரியுதுங்கய்யா. பேர் வந்து முத்துக்குமாரசாமி. தமிழ் தேசிய புரிதலுங்கய்யா. தமிழ் தேசிய அரசியலை பற்றிய புரிதல் இளைஞர்களுக்கு கடத்தப்படுது அல்லது அடுத்து வரக்கூடிய தலைமுறை கடத்துறதும் எளிமையா இருக்குது. ஆனா ஏற்கனவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இந்த வாழ்க்கைக்கு பழகி போன மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு 40க்கு மேற்பட்டவர்கள், அவங்க கிட்ட கொண்டு போகவே முடியாதா?
பெரும்பான்மையா ஒரு சிலர் இருக்காங்க இல்லையே, புரிதல் இந்த இடத்துல இந்த புரிதலே தவறா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில எல்லாமே திமுக கூட்டம் இந்த திராவிட குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான். இப்ப 36 லட்சம் பேர்ல புரியுதா உங்களுக்கு? பெரும்பாலான பெரும்பகுதி. அப்புறம் எப்படி முடியாதான்னு ஏன் கேள்வி வரணும்? புரியுது. புதுசா யாரும் தமிழ் தேசியன்னு வந்து பிறந்துட போறதில்லை. இப்ப வரக்கூடிய இந்த பள்ளி மாணவர்கள் இருந்து வரக்கூடிய தலைமுறையும் நீங்க சொல்லலாம். மீதி புரியுது. எல்லாம் திராவிடத்துக்குள்ள தானே இருந்துட்டு இருந்தாங்க. புரியுது. அங்க இருந்து தானே வெளியில வந்திருக்கிறாங்க. அப்ப புரிதல் வந்திருக்கிறதா? அவங்க கிட்ட போய் சேர்ந்து இருக்குதா? காசே வேணாம் நான் ஆதரிக்கணும் வந்து நிக்கிறானா? இருக்காங்க. மாற்றம் வருது இல்லை. அப்புறம் என்ன கேள்வி இது? நம்ம நம்பிக்கையா இருக்கணுங்க. புரியுதில்ல? நம்பிக்கையா இருக்கணும். இப்போ போய் சேர்ந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட 500 பேர் 1000 பேர், அதிகமா போனா ஒரு 1000 பேர் தான். இது வரைக்கும் 1000 பேர் தான் கூடிக்கிட்டு இருப்பாங்க அதிகமா போனா. ஆமா, அந்த பார்த்த முகங்களே தான் திரும்பி திரும்பி பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட சில சீனியர்கள் இருப்பாங்க, குறிப்பிட்ட நபர்கள், இவங்களே தான் பேசிக்கிட்டு பாவம் ஒரு பையை வச்சு சுத்திட்டு இருப்போம். விடாத அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய வீண் போகலை. இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்குது பரவலாக. இப்போ ஒரு இடத்துலன்னா ஒரு 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் கூடுற அளவுக்கு வந்துருச்சு. இது ஒன்றும் போக போக மாறும். எதுவுமே வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்திலேருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் திராவிட கட்சின்னு வந்துடணும். அதுக்கும் முக்கியமாகத்தான் இருந்தது. ஒரு பெருங்கட்டத்தில் இது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு திரைப்பட இதெல்லாம் கையில் எடுத்தாங்க. ஒரு பெரிய அளவில் அவங்க பேசின அந்த சினிமா வசனங்கள் டயலாக்லாம் வந்துட்டு மாடி கூட கோபுரம் இது 7 குடிசைகள்லாம் அப்படி மாறும், அது இதுன்னு வசனங்கள் அடித்தோடனே இந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி வந்தது. அதிலிருந்து இதில் மாறுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு உண்மையிலே யதார்த்தத்தில் வருது. இவர்கள் எல்லாம் மாறினவங்க தானே. இன்னும் அடுத்தடுத்து போகிறப்ப இன்னும் பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அது சீமானுக்காகன்னு சொல்லலை, அந்த கட்சிக்காகன்னு சொல்லலை, பரவலாகவே எல்லாருக்கும் அரசியலுக்காக. ஏன் சீமான் அந்த கட்சியை நம்ம சொல்கிறோம்னா, அந்த கட்சி அந்த தம்பிகள் செய்யக்கூடிய அந்த வேலைகளில் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்ந்து எல்லாம் வந்து கடிக்கும்போது ஏன் சுற்றி இத்தனையும் ஒரே நேரத்தில் கடிக்குதுன்ற எண்ணம் நமக்கு வரணும். புரியுது. அதுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு, வேட்டையெல்லாம் சேர்ந்துட்டு வேட்டையாடுறது ஒன்றா போடி கடிச்சு புதறதுன்றப்ப அந்த உணர்வு நமக்கும் வந்து ஒன்றாக சேரணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்க. பிரபாகரன் அவருடைய ஐடி பேர் தான் கர்ணன் போட்டிருந்தாரு. பிரபாகரன் திருப்பூர்லேருந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து பேட்டி எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 வீடியோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து மணிக்கு ஒரு செய்தி கொடுக்குற மாதிரியான ஒரு மீடியாவா, ஃபுல் டைம் மீடியாவா கொண்டு வர முடியாதா? செய்யலாம். அதுக்குன்னு இன்னும் கூடுதலான கட்டமைப்பு வேணும், சில ஆட்கள் வேணும், இன்னும் அதுக்கான சிஸ்டம் வேணும், அதுக்கான கேமரா வேணும், இதெல்லாம் செய்யணும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. வரும்போது கட்டாயம் நடக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே நான் நண்பர்கள் என்னுடைய புரிதலையும் நான் இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த யூடியூப் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவ்வளோ பெரிய கட்டமைப்பு செய்யவே முடியாது. இப்படி நடத்திட்டு இருக்கிறவங்க, ஏற்கனவே நடத்திட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பின்னாடியுமே ஒரு பெரிய ஸ்பான்சர் இருப்பாங்க. ஒரு பின்னணியில் ஒருத்தங்க இருந்து நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட நேரேட்டிவ் கொண்டு போகிறதுக்காக அவங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க. நம்ம வந்து முழுக்க சேனல் நடத்தக்கூடியதாகட்டும், அதில் காணொலிகள் போடுறதாகட்டும், எல்லாமே இந்த யூடியூப்ல வரக்கூடிய அந்த ஆட் ரெவென்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் காணொலியில் படப்பிடிப்பு செஞ்சு எடுத்து எடிட் பண்ணி போட்டு அதுக்குரிய செலவுகளை மேனேஜ் பண்ணி சேனல் நடத்துறதே பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால ரொம்ப சிரமம். உங்களுக்கே தெரியும், யூடியூப் வச்சுட்டு இருக்கிறீங்க. இதுல வர்றதே வந்து ஜானியார்னா சர்க்குன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இங்க இப்ப 4 பேர் இருக்கிறாங்க, 4 பேருக்குமான ஊதியம் போக மீதி வச்சுக்கிட்டு இருக்கணும், டெய்லி செலவை பார்க்கணும். இப்படி போறதுல அந்த ஒரு மணிக்கு ஒரு செய்தி போறதுக்குன்னா இன்னொரு கட்டமைப்பு நமக்கு வேணும் கூட. அதுக்கெல்லாம் வந்து ஸ்பான்சர் இருந்தா மட்டும்தாங்க. ஸ்பான்சர்னா பெரிய அளவுல மத்தவங்களுக்கு இருக்கு, மத்த இப்ப திராவிடம் அல்லது ஆளுங்கட்சி இந்த இதுல அவங்களுக்கு பெரிய அதுதான் வளர்க்குது. அது ஒரு கூட்டமாக வளர்க்குறாங்க, குறைக்கிறதுக்குனே வளர்க்குறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்லணுமே. ஊடகத்தின் மீது, ஊடகவியலாளர்ன்றது மீது மரியாதை போயிடுச்சு சுத்தமா. எப்படி நாலாந்தர ஆட்களை விட்டு நாலாந்தரமா பேச ஆரம்பிச்சிங்களோ அப்பவே உங்க தராதரம் குறைஞ்சி போச்சு. அவங்க ஊடகம்ன்ற பேரில் வந்து நீங்கள் கடிக்க விடுறீங்க எல்லாருமே. அது இல்லை, விமர்சனம் வேறு, கடிச்சு கொதறுவது வேறு. கீழ்த்தரமாக அரசியலை பேச சொல்கிறீங்க நீங்கள். அந்த மாதிரி ஊடகம் செய்கிறதுக்குன்னு பணத்தை வாரி இறக்கிறீங்க. அந்த பணத்தை கவ்விக்கிட்டு தான் இது எல்லாமே இவ்வளவும் பேசுது, நாலாந்தரமாக பேசுது எல்லாமே ஊடகன்ற பேரில். இதை நம்ம சொன்னோம்னாக்கா இவருன்னா யோக்கியமான உடனே அவதூறு தான் நீங்கள் பேசுவீங்க. அதை தாண்டி உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதுல? அப்போ இது வந்து முழுக்க அவங்களுக்கு இப்போ நடந்துக்கிறது தான் மிக பெரும் பண செல்வாக்கு இருக்க போய் தான் இந்த அவனுக்கு வியூஸ் பத்தியே கவலை இல்ல. இந்த பக்கத்துல வந்து ஆமா வியூஸ் பத்தி வருமானம் வரல, யூடியூப்ல வருமானம் வரல, கிடைக்கிறது செய்துட்டு இருக்கிறாங்க. இங்க நமக்கு அந்த சிக்கல் இல்லை. இப்ப சீமான் வாரி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் சொல்றாருல நிறைய இடத்துல நிதி வந்து வருகிறது அவருக்குன்னு இருந்தா எனக்கு இந்த கவலையே இல்லையோ, சேர்த்துல ஒண்ணு அடிப்போம், கூடுதலால பறந்து வேலை செய்வோம். புரியுதுங்க. இதுல எனக்கு பாக்குறவங்களே சொல்றாங்க, மனித உழைப்பு, கடுமையான உழைப்பு தான் என்கிட்ட இருக்குது. இந்த ஏஜ்லேயும் விட்டாமல் ஒன்று இந்த கடுமையான கூடுதல் உழைப்பை வச்சு படிக்கிறோம், இரவெல்லாம் தேடி படிக்கிறோம். அதை வச்சுட்டு ஒரு நேரத்தில் அதை பயன்படுத்தி பேசுகிறோம். கருத்தாக தான் நம்ம சொல்ல வரோம்.
கலவரத்தை தூண்டுற மாதிரி, வன்முறையை தூண்டுற மாதிரி, ஆபாசத்தை தூண்டுற மாதிரி, வெறி பிடிச்ச நாய் மாதிரி ஓரி எல்லாரையும் கடிச்சிக்கிட்டு இல்லை, கடிக்க வச்சிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. புரியுது. வேற ஒன்றும் இல்லை. இதுதான். அதனால நேரம் வரும்போது அது வாய்ப்பு வளர்ந்தால் கட்டாயம் அந்த வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம். இந்த வாரம் எங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தம்பி. ஒரு விஷயம் உங்ககிட்ட பார்க்க முடிஞ்சது. சீமான் மீது குறிப்பிட்ட அந்த ஊடகம் வச்சுட்டு அவன் வந்து எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறான் போது உங்களுக்கு நான் அதை கவனித்தேன். அந்த உணர்ச்சியை பார்த்தவங்க முகத்தில் ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், ஒரு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது பார்த்தேன். அது ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் அந்த எண்ணம் தான் இருக்குது. இப்படியான அந்த உணர்ச்சியை தூண்டி அதை வந்து உணர்ச்சியை வந்து தவறாக வந்து திசை திருப்பி அரசியல் பண்ணுறது தான் திராவிடம். புரியுதுங்க. காலம் முழுக்க திராவிடம் இது தான் பேசும். அவருடைய தந்தையாகப்பட்ட பெரியாரை மிக கேவலமாக இப்படியாக கீழ்த்தரமாக பேசி வளர்ந்த கூட்டம் தான் அவங்க. புரியுதில்ல? அதில் வந்துட்டு தாமரை இதில் வந்துட்டு ஒன்று புதுசாக முளைக்காது. ஆகவே தாமரை கிடையாது. சேத்துல வந்து செந்தாமரைன்னு சொல்லுவாங்க, அது அவங்க இல்லை. 100ல் ஒருத்தர் பேர் அந்த மாதிரி இருக்கலாம். இவர்களுடைய முழுக்க அந்த கருவின் குற்றன்ற மாதிரி நாஞ்சில் மனோகரன் வந்து பாடின கவிதைக்கு ஏற்ற மாதிரி இவருடைய சிந்தனைகள் எல்லாம், திராவிட சிந்தனைகள் எல்லாம் இப்படி அவதூறு ஆபாசத்தை பேசியே தான் வளர்ந்தது. அந்த நாற்றங்களில் தான் வளர்ந்தது. இந்த மாதிரி கருத்தை சொல்லி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சு, ஏன் திராவிடர்கள் பேசக்கூடிய இந்த தலைவர்களுக்கு மீசை வச்சுட்டு இருக்கிற பெரிய மனிதர் உள்பட எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ ஒரு 15 ஆண்டு காலம் தான் அந்த ஆற்று மணல் கொள்ளை, அது எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தும், கனிம வளம் அது எவ்வளோ பிரச்சனை ஏற்படுத்தும், அதனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எவ்வளோ இங்கேருந்து போகுது, எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கான மாற்று பொருளாதார திட்டம் என்ன, சுயசார்பு பொருளாதாரம்னா என்ன, இவ்வளவும் பேசி எப்படி வந்துட்டு ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, அது யாரையும் எதிர்பார்க்காம உங்களை வாழ வச்சுட்டு இருக்கிறதுக்கு அது என்ன வழிமுறை, இவ்வளவும் பேசின ஒரு கட்சி, இயற்கையோடு சேர்ந்து பேசின ஒரு கட்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1949 தொடங்கப்பட்ட திமுகவில் இப்போ தான் 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுற்றுச்சூழல் இதை கொண்டு வரணும். உங்களுடைய யோக்கியதை எப்படி நடத்திட்டு இருந்தாங்க அவங்க? நாம் தமிழரை பார்த்து காப்பி அடிக்கிற ஒன்று. அப்போ உங்களுடைய யோக்கியதில் என்னன்னா, நீங்கள் ஆபாசத்திலேயே செடியை நட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. அது வளர்றதெல்லாம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுங்கிற ஊடக கூட்டம் வந்துட்டு ஒரு வெறி பிடித்த நாயாக மாறிக்கொண்டு இருக்கிறது. இது சரியானது அல்ல. இந்த பக்கம் ஓடுறது, நாளைக்கு நீ எதுவும் போடலன்னா உன்னையே ஒரு நாளைக்கு கடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அது வரும். ஏன்னா அது தொழில் கடிக்கிறது. நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். கிடைக்கலன்றப்ப உங்களையே ஒரு நாளைக்கு கடிக்கும். அந்த காலம் மாறும் உங்களுக்கு. அப்போ தான் அது உரைக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த ஒரு பதிவு உங்கள் மூலமாக நான் வளர்ந்துக்கிட்டேன், அதை சொல்லணுன்றதுக்காக தான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.